₹1200 பட்ஜெட்டில் ஒரு நாள் ஊட்டி ட்ரிப் எப்படி போயிட்டு வரதுன்னு பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து ஊட்டிக்கு போயிட்டு வர வெறும் ₹1200 மட்டும்தான். இந்த ₹1200 ஊட்டி டாய் ட்ரெயின்லேயும் போக போகிறோம். டாய் ட்ரெயினோட சேர்த்து தான் ₹1200. சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு அப் அண்ட் டவுன் அன்ரிசர்வ்டில் தான் போயிட்டு வர போகிறோம். ஊட்டி டாய் ட்ரெயின் மட்டும் புக் பண்ணிவிட்டு போகிறோம். இப்போ சிங்கிளாக போகிறோம்னா தட்கலில் டிக்கெட் ட்ரை பண்ணலாம். தட்கலில் டிக்கெட் கிடைக்கிறது லக்கு தான். கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த பட்ஜெட் ட்ரிப் வந்துட்டு ஃபேமிலிக்கோ இல்லைனா லேடிஸ் கூட்டிகிட்டு போனாலும் செட் ஆகாது. ஏன்னா ட்ரெயினில் அன்ரிசர்வ்டில் போகிறது ரொம்ப கஷ்டம். நானே 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் தான் சீட்டு பிடிச்சேன். ஆனால் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனாலுமே சீட்டு கிடச்சிருக்கும். எப்படி ₹1200 ஒரு நாள் ஊட்டி ட்ரிப் போயிட்டு வந்தோன்னு பார்க்கலாம். டாய் ட்ரெயினுக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு போகிற நீலகிரி எக்ஸ்பிரஸில் போயிட்டு அதிலே வந்துடலாம். நைட்டு 9:05க்கு சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு நீலகிரி எக்ஸ்பிரஸ் கிளம்பும். காலையில் 6:20க்கு அங்கே போகும். காலையில் 7:10க்கு இந்த டாய் ட்ரெயின் வந்துட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு கிளம்பும். இவங்கெல்லாம் அன்ரிசர்வ்டுக்காக க்யூவில் நின்று டிக்கெட்டு கிடைக்காதவங்க. இவங்கெல்லாம் டிக்கெட் இல்லை. அன்ரிசர்வ்டில் டிக்கெட் எடுக்கணுன்னா விடிய காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு, அது பீக் டைமை பொறுத்து இருக்குது. சீசன் டைம் இல்லைனா வீக்கெண்டில் இன்னும் முன்னாடியே வரணும். நார்மல் டைமில் வீக் டேஸில் காலையில் ஒரு 4:30-5 மணிக்கு போனால் கூட கிடைக்கும் டிக்கெட்டு. சீசன் இல்லாத டைமில் நார்மல் டைமில் வீக் டேஸில் காலையில் இந்த மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ்லேயே போய்ட்டு டிக்கெட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க அன்ரிசர்வ்டு. நான் தட்கலில் டிக்கெட் புக் பண்ணிட்டு போனதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஊட்டி டாய் ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. மொத்தம் ஒரு 4-5 இடத்துல ட்ரெயின் நிறுத்துறாங்க. அது ஒரு 2-3 இடத்துல ஸ்டீம் இன்ஜினுக்கு வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக நிறுத்துறாங்க. ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு வியூ பாயிண்ட் இருக்குது, அது பார்க்குறதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறுத்துறாங்க. பேசஞ்சர்லாம் இறங்கி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸ்டீம் இன்ஜினில் இதுக்கு முன்னாடி போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் ஸ்டீம் இன்ஜினில் போகிறது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ட்ரெயின் மலையில் ஏறதுனால இன்ஜினுக்கு பின்னாடி இருந்து ட்ரெயினை புஷ் பண்ணுது. குன்னூர் வரைக்கும் இந்த ஸ்டீம் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. குன்னூர்லேருந்து டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்கும் நிறைய சின்ன சின்ன பாலங்கள், ஒரு 15க்கு மேலே குகைகள், அதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன ஃபால்ஸ். ரெய்னி சீசன் வந்தால் வர தண்ணி நிறையா வரும். இப்போ அவ்வளோவா இல்லை.
மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்கும் தான் நிறைய பிரிட்ஜஸ் டனல் அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால குன்னூர் வரையும் வந்துட்டு அங்கேருந்து பாதி பேருக்கு மேலே இறங்கி போயிடுறாங்க. ஏன்னா குன்னூரில் வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு வந்துட்டு டீசல் இன்ஜினில் ரன் ஆகுது. ஆனால் குன்னூர்லேருந்து ஊட்டி வரையுமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா அங்கே நிறைய இடத்துல டீ கார்டன்லாம் இருக்குது. டீ கார்டன்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போகிறவங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்குமே போகலாம்.
மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு ஒரு ட்ரெயின் தான். காலையில் 7:10 கிளம்பி 11:55 போகிற ட்ரெயின் நம்ம 2 மணிக்கு கிளம்பி ஈவினிங் 5:30க்கு மேட்டுப்பாளையம் வந்துடும். ஆனால் குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு ஒரு நாளைக்கு 4-5 ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது. மதியம் 12 மணிக்கு ஊட்டி வந்து சேர்ந்தாச்சு. நான் மெயினாக ஊட்டிக்கு வந்ததே டாய் ட்ரெயினில் வரணுன்றதுக்காக தான். அதனால் எதனா ஒரு இடத்துக்கு மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் அதே நீலகிரி எக்ஸ்பிரஸில் சென்னைக்கு வரது தான் பிளான். தொட்டபெட்டா மட்டும் போகலாமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் தொட்டபெட்டா கொஞ்சம் தூரமாக இருக்கிறதாலையும் அங்கே பஸ் வசதி அவ்வளோ இல்லாததுனாலையும் நாங்கள் சரி வேணான்னு சொல்லிட்டு பொட்டானிக்கல் கார்டன் மட்டும் போயிட்டு வரலான்ட்டு முடிவு பண்ணேன். பொட்டானிக்கல் கார்டன் போக 2 கிலோமீட்டருக்கு 150 ரூபா கேட்டாங்க ஆட்டோவில். வேலைக்காகன்னு சொல்லிட்டு நடந்தே வந்துட்டேன். பொட்டானிக்கல் கார்டனில் ஒருத்தருக்கு என்ட்ரி டிக்கெட் 100 ரூபா. மலர் கண்காட்சி முடிஞ்சிட்டு இருந்ததுனால ஏற்கனவே மலர் கண்காட்சிக்கு வச்ச அலங்காரம் எல்லாமே கொஞ்சம் அழுகி போயிட்டு காஞ்சி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பெரிய ஸ்பேஸாக இருந்ததுனால 100 ரூபாய்க்கு ஒர்த்து தான். மலைக்கு நடுவில் சில்லுன்னு கிளைமேட்டில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கு. மலர் கண்காட்சி முடிச்சுட்டு சாக்லேட் வாங்கிட்டு நான் மறுபடியும் ஒரு 5 மணிக்கெல்லாம் ஊட்டி பஸ் ஸ்டாண்டு போயிட்டேன். அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி நைட்டு ஒரு 8 மணிக்கு மேட்டுப்பாளையத்துக்கு பஸ்ஸில் 50 ரூபா டிக்கெட்டு. பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து 9:20க்கு மேட்டுப்பாளையம் டு சென்னை நீலகிரி எக்ஸ்பிரஸில் மறுபடியும் ஏறி வந்துட்டேன். ஆனால் நிறைய டைம் இருந்துச்சு. பிளான் பண்ணியிருந்தால் ரோஸ் கார்டனும் சேர்த்து போயிருக்கலாம். ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. டாய் ட்ரெயினில் போயிட்டு ஏன்னா 1-2 இடத்த மட்டும் பார்த்துட்டு வரணுன்றவங்க, ஒரு நாள் ட்ரிப்பாக போகிறவங்க பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன் இது 2ம் போகலாம். இல்லை இது 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு ஊட்டி லேக் போட் சவாரி போகலாம். இல்லை அதுவும் வேணாம் தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் போனோம் அப்படின்றவங்க அது கொஞ்சம் லாங்காக இருக்குது. பஸ்ஸில் போனாலுமே ஏதோ ஒரு இடத்துல இறங்கிட்டு மெயின் ரோட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோ ஏதாச்சும் பிடிச்சி தான் போகணும் போல இருக்குது. ஸோ அதுக்கு போயிட்டு வரலாம். டைம் கரெக்டாக இருக்கும். அது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் போயிட்டு வர முடியும். இதுவே 2 நாள் ட்ரிப் போனால் எல்லாமே பார்க்கறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். குன்னூரும் போயிட்டு சுற்றி பார்க்கலாம். சரி, பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கலாம். சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு போயிட்டு வர 190 அன்ரிஸ் ரோட்டில். டாய் ட்ரெயினுக்கு ஒரு 300 ரூபா, 2 சேர்த்து 700 ரூபா. பொட்டானிக்கல் கார்டனுக்கு என்ட்ரி ஒரு 100 ரூபா, 800 ரூபா. பட்ஜெட்டில் 3 வேளை சாப்பாடு ஒரு 250 ரூபா போட்டுக்கிட்டா கூட ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு பஸ்ஸுக்கு ஒரு 50 ரூபா, 300 ரூபா, 1100 ரூபா. இன்னொரு 100 ரூபா வச்சு ரோஸ் கார்டன் போயிட்டு வந்திருக்கலாம். நான் போகல. தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் இல்லைனா ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன் இல்லைனா ஊட்டி லேக் போட் சவாரி இது 3த்தில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் ட்ரிப்பாக போயிட்டு வரது இருந்தால் 1200 தான் சிம்பிளாக ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம். ஆனால் ஃபேமிலியோட போனால் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஒன்று மறந்துட்டேன், ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் பஸ்ஸில் போகிறதுமே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு 50 ரூபா டிக்கெட்டில்.